நம்ம நம்மளவர் வழியை பின்பற்றி நஞ்சில்லாத உணவா நம்ம வந்துட்டு நாம எடுத்துக்கணும். அடுத்து நம்மள பார்த்து ஒரு 4 மக்கள் விழிப்புணர்வு ஏற்படுத்தணும். அதான என்னோட கான்செப்ட். அதாவது இது பாத்துட்டீங்கன்னா குழந்தைகள் இருந்து பெரியவர்கள் வரையுமே சாப்பிடலாங்கன்னா இதுல புரோட்டீன் அதிகமா இருக்கு. நல்லா குழந்தைங்க சாப்பிட்டா ஸ்ட்ரென்த், மாவுச்சத்து, இது வெரைட்டில குழந்தைங்களுக்கு கொடுக்கலாங்கண்ணா. நல்லா இப்ப பெரிய இது வால் ஷேப்ல வரக்கூடிய ஒரு இனிப்பு பூசணிங்க. ஓகே ஓகே ஓகே. இதோட தனிச்சிறப்புகள்னா என்ன சொல்லலாம் நீங்க இந்த பூசணிக்கு? அதுதாங்க இனிப்பு சுவை அதிகமா இருக்கும். அதுல பாத்துட்டீங்கன்னா கஸ்தூரி வெண்டை, யானத்தந்தம் வெண்டை, சிகப்பு வெண்டை, அதுலயே உருட்டு வெண்டைகள் இருக்குங்க, பழகிலை வெண்டை இருக்கு, இருநீர வெண்டை. ஆமாங்கண்ணா. இதுல வெள்ளை, கருப்பு, அது இல்லாம ஸ்வீட் கார்ன்லயே இன்னொரு வெரைட்டி, பர்பிள் ஒரு வெரைட்டி, அதே எல்லோ, ஒயிட், ரெட் கலந்த மாதிரி மல்டி கானும் இருக்குங்கண்ணா. என்ன சொல்ற? உழவுக்கு கை கொடுப்போம். தமிழ் பேசும் அனைத்து நல்லுள்ளங்களையும் நம்ம பண்ணைக்காரன் குடும்பத்திற்கு அன்போடு வரவேற்கிறேன். நான் உங்கள் நிதிஷ். நம்ம ஒவ்வொரு வீடியோக்களையும் பார்த்தவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், உழவுக்கு கை கொடுப்போம் அப்படிங்கிற ஒரு டேக்லைனோட தான் நம்ம வீடியோவே ஆரம்பிப்போம். அதாவது பாத்தீங்கன்னா உழவு இந்த விவசாயம் அப்படிங்கிற விஷயம் எவ்வளவு இன்றியமையாததா இருக்கு, நாளைக்கு எதிர்காலத்துல இது எவ்வளவு முக்கியமானது அப்படிங்கிற சொல்றதுக்காக தான் அந்த டேக்லைனோட நம்ம வீடியோக்களை ஆரம்பிப்போம். இன்னைக்கு பாத்தீங்கன்னா ஒரு வித்தியாசமான பதிவுங்க. வழக்கமா நம்ம சேனல்ல உழவுக்கு கை கொடுப்போம் டேக்லைன் கொடுத்தா கூட அதுல என்னன்னு கேட்டீங்கன்னா உழவு சார்ந்த தொழிலான கால்நடை வளர்ப்பை பத்தி நம்ம போட்டுக்கிட்டு இருப்போம். குறிப்பா சொல்லணும்னா கோழி வளர்ப்பு, ஆடு வளர்ப்பு, மாடு வளர்ப்பு, ஏன் நாய்கள் வளர்ப்பு, இந்த மாதிரி கால்நடை சம்பந்தமான வீடியோக்கள் தொடர்ந்து நம்ம கொடுத்துக்கிட்டே இருக்கோம். நீங்க அதுக்கு போதுமான அளவுக்கு ஆதரவும் கொடுத்துட்டு இருக்கீங்க, எதிர்காலத்திலையும் கொடுப்பீங்க அப்படின்னு சொல்லி நான் நம்புறேன். அது மாதிரி பாத்தீங்கன்னா இன்னைக்கு வீடியோ பதிவு ஒரு விவசாய பதிவா இருக்க போதுங்க. அதுவும் இன்றைய கால சூழ்நிலைக்கு இது ரொம்ப அத்தியாவசியமான ஒரு பதிவா இருக்க போகுது. ஏன்னு கேட்டீங்கன்னா விவசாயத்தை இன்னைக்கு பல விதங்கள்ல பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா இயற்கை விவசாயம் பண்றோமா இல்லையா அப்படிங்கறத இங்க கேள்விக்குறி. அதற்கான ஒரு விடையா தாங்க இந்த வீடியோ இருக்க போது. வீடியோ ஸ்கிப் பண்ணாம முழுமையா பாருங்க, நிறைய தகவல்களை தெரிஞ்சுக்கலாம். நம்ம கூட பாத்தீங்கன்னா சகோதரி லாவண்யா இணைஞ்சிருக்காங்க. வணக்கம்மா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்க. ஏற்கனவே உங்களோட பேர் நான் சொல்லிட்டேன், இருந்தாலும் உங்களுடைய பெயர், நம்மளோட இந்த இடம் எங்க அமைஞ்சிருக்கு, இங்க நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம், ஒரு இன்ட்ரோ கொடுங்களேன். வணக்கங்க, என்னோட பேர் லாவண்யா. நம்மளோட ஆர்கானிக் ஃபார்ம் பேரு காந்தி கார்டன். நம்ம சேலம் மாவட்டம் காடியம்பட்டி வட்டத்துல இருக்கோங்க. நம்ம கடந்த 5 வருஷமா இந்த இயற்கை விவசாயம் பண்ணிட்டு இருக்கோங்க. இதுல நம்ம மண் பாத்தீங்கன்னா களிமண், அதனால ஒரு இடம் இல்லாம 2-3 இடத்துல நம்ம விதைகள் கொடுத்தும் பண்ணிட்டு இருக்கோங்க. அதாவதுங்கம்மா, இந்த இயற்கை விவசாயம் கரெக்டா சொல்லணும்னா ஆர்கானிக் ஃபார்மிங் எங்க திரும்பினாலும் இப்ப இந்த வார்த்தைகளை தான் அதிகமா கேட்கிறோம். எங்க திரும்பினாலும் இயற்கை விவசாயத்துக்கு மாறுங்க, இயற்கை விவசாயம் பண்ணுங்க, ஆர்கானிக் ஃபார்மிங், ஆர்கானிக்கா விளைவிச்ச காய்கறிகள் அப்படின்னு சொல்லிட்டே இருக்காங்க. என்ன இந்த இயற்கை விவசாயம் என்ன, ஆர்கானிக் ஃபார்மிங்னா என்ன, எதற்காக இதுல உங்களுக்கு ஒரு ஈடுபாடு வந்துச்சு, என்ன பண்ணிட்டு இருக்கோம், அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க. இப்ப இருக்கிற நம்ம உணவுல பாத்தீங்கன்னா அதிக நச்சுத்தன்மை இருக்குங்க. சரி. அதனால நம்மளவர் வழியை பின்பற்றி நஞ்சில்லாத உணவா நம்ம நாம எடுத்துக்கணும். அடுத்து நம்மள பார்த்து ஒரு 4 மக்கள் விழிப்புணர்வு ஏற்படுத்தணும். அதான என்னோட கான்செப்ட். அதாவது நஞ்சில்லா உணவு அப்படிங்கிற ஒரு கோட்பாடை கையில எடுத்துருக்கீங்க. ரொம்ப அருமையான ஒரு விஷயத்த சொன்னீங்க. ஏன்னா இன்னைக்கு நம்ம சாப்பிடுற பொருட்கள்ல நிறைய நச்சுத்தன்மைகள் இருக்கு அப்படிங்கறத உண்மை. சோ எதிர்காலத்துல நஞ்சில்லா உணவை உருவாக்குறது அப்படிங்கிறது ஒரு பெரிய முயற்சி. அது ஒரு இல்லத்தரசியா இருந்து நீங்க எடுத்திருக்கிறது உண்மையாலுமே பாராட்டுக்குரியது. ஆமாங்கண்ணா. ஏன்னா ஒரு வீட்டுல ஒரு பெண் தாங்கண்ணா ஃபர்ஸ்ட் குடும்பத்தையே வழி நடத்துறாங்க. அப்ப நாம நஞ்சில்லாத பொருள் உருவாக்கி நம்மளோட அடுத்த தலைமுறை கொண்டு வந்தாதாங்கன்னா நாம நம்மள சுத்தி நம்ம ஃபேமிலி சந்தோஷம் வச்சுக்க முடியும். ஹாஸ்பிட்டல் செலவு கம்மியாகும். உண்மையா சொல்லணும்னா ஆஸ்பத்திரிக்கு போக தேவை இருக்காது இல்லைங்களா? ரொம்ப அருமையா சொன்னீங்க. எத்தனை ஆண்டு காலமா பண்ணிட்டு இருக்கீங்க? நாம 5 வருஷமா பண்ணிட்டு 5 வருஷமா பண்ணிட்டு இருக்கீங்க. ஓகே. உங்களோட தோட்டத்தை முதல் சுத்தி பார்ப்போம். என்னென்னலாம் பண்ணிட்டு இருக்கோம், எப்படி பண்ணிட்டு இருக்கோம், அதுல இருந்து மகசூல் எப்படி கிடைக்குது, இதை எப்படி நம்ம வியாபாரப்படுத்துறோம் அப்படிங்கிற விஷயங்கள் எல்லாமே பார்ப்போம். நம்ம இப்ப பார்க்கக்கூடியது மஞ்சளுங்க. ஒரு 3 சென்ட் அளவுக்கு மஞ்சள் பயிர் பண்ணிருக்கோங்க. அதாவது நம்மளோட ஆர்கானிக் ஃபார்மிங்ல முதல்ல பார்க்கக்கூடியது இந்த மஞ்சள் இல்லைங்களா? என்னென்ன வெரைட்டியான மஞ்சள்ஸ் இருக்குங்க, என்னென்ன போட்டிருக்கோம், அதை எப்படி இயற்கை முறையில வளர்த்துறோம், அதை பத்தி சொல்லுங்க. நாம ஒரு 5 வகையான மஞ்சள் வச்சிருக்கோம்னா அதுல கஸ்தூரி மஞ்சள், அது குறிப்பிட்டு சொல்லக்கூடிய பெண்களை அழகுக்காக பயன்படுத்திக்கிறோம். இன்னொன்னு கரு மஞ்சள், அது மருத்துவத்துக்காக பயன்படுத்தக்கூடியதுங்கன்னா. இன்னொன்னு சமையலுக்கு பயன்படுத்தக்கூடியது மாயிஞ்சி மஞ்சள், அது உணவுக்கும் பயன்படுத்திக்கலாம், குழந்தைகளுக்கும் பயன்படுத்திக்கலாங்க. ஓகே ஓகே. 5 வகையான மஞ்சள் பண்ணிட்டு இருக்கோம். இது எத்தனை சென்ட்னு சொன்னீங்க? ஒரு 3 சென்ட்டுங்கண்ணா. 3 சென்ட்ல பண்ணிட்டு இருக்கோம் இல்லீங்களா? ஓகே. இது எல்லாமே மருத்துவ குணம் நலன் இருக்கக்கூடிய ஒரு மஞ்சள். ஆமாங்க. ஓகே ஓகே. நீங்க பாத்துட்டு இருக்கிறது கரு மஞ்சளுங்க. இது உங்களுக்காக நான் இப்ப புடிங்கி காமிக்கிறேன். பார்த்தா நல்லா விளைஞ்ச மாதிரி தெரியலீங்களா? இல்லீங்கண்ணா, 2 மாசம் தாங்கண்ணா இருக்கு. ஓகே. பட் இருந்தாலும் வியூவர்ஸ் காட்டணும்னு நினைக்கிறேன். காமிக்கிறேன். எடுங்களே பாப்போம்.
இப்பதாங்கண்ணா வரவே ஸ்டார்ட் ஆயிருக்கு. ஓகே ஓகே, கிழங்கு இப்பதான் ஆமாங்க. உருவாயிட்டு இருக்குது இல்லைங்களா? ஆமாங்க. இது வந்து கருமஞ்சள். ஆமாங்க. இது என்ன பயன்பாடுன்னு சொன்னீங்க? இது வந்து மருத்துவத்துக்கு மட்டும்தாங்க பயன்படுத்துறாங்க. முழுக்க முழுக்க மருத்துவ தேவைகளுக்காக. ஆமாங்க. ஓகே ஓகே. இது பார்த்துட்டீங்கன்னா ராசவள்ளி கிழங்கு. ராசவள்ளி கிழங்கு. ஆமாங்கண்ணா. ஓகே. ஆள்வள்ளி கிழங்கு, ஏர் பொட்டேட்டோ, ஆட்டுக்கால் கொம்பு, ஒரு 5-6 வெரைட்டி இருக்குங்க நம்ம கிட்டங்க. ஓகே ஓகே. இது என்ன பயன்பாடு, என்ன இது எதற்காக நம்ம வளர்த்துறோம், அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க. அண்ணா இது பாத்துட்டீங்கன்னா குழந்தைகள் இருந்து பெரியவர்கள் வரையுமே சாப்பிடலாங்கண்ணா. இதுல வந்து புரோட்டீன் அதிகமா இருக்கு. நல்லா குழந்தைங்க சாப்பிட்டா ஸ்ட்ரென்த், மாவுச்சத்து, இது வெரைட்டில வந்து குழந்தைங்களுக்கு கொடுக்கலாங்கண்ணா. நல்லா. ஓகே. இப்ப பெரியவங்க சாப்பிடறதுனால என்ன நன்மைகள் கிடைக்கும்? அவங்களுக்கு இப்ப பாத்தீங்கன்னா மூட்டு வலி அந்த மாதிரி இருக்கிறப்ப நம்ம இந்த கிழங்கு எல்லாம் சாப்பிடலாங்கண்ணா. இது பாத்துட்டீங்கன்னா போட்டு ஒரு 2 மாசம் தாங்கண்ணா ஆச்சு, ஃபுல்லா கொடி படர்ந்து இருக்கு. இது பாத்துட்டீங்கன்னா நம்ம க்ரோ பேக்லயும் வச்சுக்கலாங்கண்ணா. இல்ல ஒரு தோட்டத்துல தான் போடணும் அப்படின்லாம் எதுவும் இல்லைங்கண்ணா. நம்மளால எங்க கொடி படர விட முடியுமோ அந்த இடத்துல போட்டுக்கலாம். அது வீட்டு தேவைக்கு வேணும் அப்படின்னா ஒரு க்ரோ பேக் கூட வச்சு கூட வளர்த்துக்கலாம். இது வந்து கொடி வகை இல்லைங்களா? கொடி வகைங்கண்ணா. ஓகே. எத்தனை நாட்கள் கழிச்சு இது வந்து இதுக்கு திரும்பும், ஈல்டுக்கு திரும்பும்? ஆனா 10 மாசம் ஆயிடுங்கண்ணா. 10 மாதங்கள் ஆகிடும். இது நம்ம ஒரு முறை நடவு செஞ்சுட்டாலே கண்டுக்கு தேவையில்லைங்கண்ணா. இது நல்லா கொடி படுற மாதிரி இடம் போட்டு விட்டாலே போதுங்கண்ணா. கால் வந்து கீழே மிதிப்படாம இருக்கணுங்கண்ணா. ஏன்னா வந்து கீழையும் கிழங்கு வருங்கண்ணா, கொடியிலயும் நம்மளுக்கு கிழங்கு கிடைக்கும். அதனால வந்துட்டு மிதிப்படாத இடத்துல போட்டுக்கணுங்கண்ணா. இது பாத்துட்டீங்கன்னா மூக்குத்தி அவரைன்னு சொல்லக்கூடியது. என்னதுங்க, அவரையா? ஆமாங்கண்ணா. என்ன இத்தனூண்டு இருக்குது அவரைங்கிறீங்க? இது பாத்துட்டீங்கன்னா மூக்குத்தி மாதிரி இருக்கிறதுனால இதோட பேர் வந்து மூக்குத்தி அவரைன்னு வந்திருக்குங்க. ஓகே ஓகே. இதோட மலர்கள் பாத்துட்டீங்கன்னா ஈவினிங் தாங்க மலரும். ஓகே. இதே மாதிரி சிறகு அவரை எல்லாம் சொல்லக்கூடிய ரகங்கள் இருக்கு. இது வந்து பாரம்பரிய ரகம் சொல்லக்கூடிய ரகம். இப்ப வந்து இத மார்க்கெட்டுக்கும் வரது இல்லைங்க. எப்படி இது வந்து சமைச்சு சாப்பிடுறதானா? ஆமாங்கண்ணா, கூட்டுக்கும் வச்சுக்கலாம். இதோட விதைகள் வந்துட்டு நம்ம பருப்பு போட்டு செய்யற மாதிரி இதுவும் செய்யலாங்க. ஓகே. பொரியலும் பண்ணி சாப்பிட்டுக்கலாங்கண்ணா. இது பக்கத்துல இருக்கிறது அதோட மொக்கு இல்லைங்களா? பூ. ஆமாங்க. ஓகே ஓகே. ஈவினிங் தாங்கண்ணா மலரும். இரவுல மட்டும் மலரக்கூடியது. ஓகே. இதோட விதைகளும் நம்ம கிட்ட அவைலபிளா இருக்குங்களா? அவைலபிளா இருக்கு. எல்லா அவரைகளோட விதைகளும் நம்ம கிட்ட கிடைக்கும். நம்ம கிட்ட அவைலபிளா இருக்குங்க. இப்ப வந்துட்டு ஒயிட் இப்பதாங்க நம்ம எடுத்திருக்கோம். இதோட ரெட் கலர் ஒன்னு இருக்குங்க. ரெட் கலர் வந்து இப்ப விதைகள் அவைலபிளா இருக்கு. நம்ம வந்துட்டு 1 இயர் வரைக்குமே நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே ஓகே. பூசணியில நம்ம கிட்ட ஒரு 6 ரகம் இருக்குங்கண்ணா. 6 ரக பூசணி இருக்குங்களா? என்னென்ன ரகம் கொஞ்சம் சொல்லுங்களேன். அது வந்து வடிவத்திலயும் அதோட வித்தியாசமா இருக்குங்கண்ணா. வெயிட் பொறுத்து நம்ம பிரிப்போம். வரி பூசணி, ஸ்வீட் பூசணி, பால் ஷேப்ல இருக்க பூசணி, அதோட வெயிட் கணக்குல வந்துட்டு ஒரு 4 கிலோ 5 கிலோ வர மாதிரி பூசணி எல்லாம் இருக்குங்க. ஓகே. இப்போ உங்க கையில இருக்கிறது என்ன பூசணி? இது என்ன ரகம்? இனிப்பு பூசணிங்க. ஓகே. இது உங்களுக்காக கொஞ்சம் கட் பண்ணி காமிக்கிறேன். எடுங்க பாப்போம். எப்படி பூசணி பழுத்திருக்கா, என்ன மாதிரி? ஆமாங்க. இது வந்துட்டு வால் ஷேப்ல வரக்கூடிய ஒரு வந்து இனிப்பு பூசணிங்க. ஓகே ஓகே ஓகே. இதோட தனிச்சிறப்புகள்னா என்ன சொல்லலாம் நீங்க இந்த பூசணிக்கு? அதுதாங்க இனிப்பு சுவை அதிகமா. இனிப்பு சுவை அதிகமா இருக்கும். குழந்தைகள் வந்து ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க இல்லையா? ஓகே. இப்ப 6 வகையான பூசணிகள் நம்ம கிட்ட அவைலபிள்ங்களா? ஆமாங்க, இருக்குங்க. இதுல பாத்துட்டீங்கன்னா ஒரு சில ரகம் வந்துட்டு இனிப்பா இருக்காதுங்க. பூசணி இருக்கும், ஆனா வந்து சமைச்ச டேஸ்ட் நல்லா இருக்காது. அது இந்த சாம்பாருக்கெல்லாம் போடக்கூடியது. நீர் பூசணி இருக்குங்க. அதுல வந்து 2 ரகம் இருக்கு. ஓகே ஓகே ஓகே. இது வந்துட்டு இனிப்பா இருக்கும், கொஞ்சம் சாப்பிட்டாலும் டேஸ்டா இருக்கும், குழந்தைங்களும் சாப்பிடலாம். ஓகே ஓகே. நம்ம கிட்ட ஒரு 6 வகையான பூசணி விதைகள் நம்ம கிட்ட அவைலபிளா இருக்கு. இது பாத்துட்டீங்கன்னா முழுக்க முழுக்க இயற்கையான முறையில வந்து விளைவித்த காய்கறி விதைகள் கிடைக்கும். ஓகே. 6 வகையான பூசணி விதைகளும் கிடைக்கும். வேணும்னா உங்களை தொடர்பு கொள்ளலாம் இல்லைங்களா? ஆமாங்க. இப்போ அடுத்ததா நம்ம என்ன பார்க்க போறோங்க? குறிப்பிட்டு சொல்லக்கூடியது வந்து வெண்டை ரகம். சரிங்க. இதுல பாத்துட்டீங்கன்னா 10 ரகம் நம்ம கிட்ட இருக்குங்க. 10 வகையான வெண்டைகள் இருக்கா? என்னங்க குழம்புல கொதிக்க வைக்கிற ஒரே ஒரு வெண்டை தான் எங்களுக்கு எல்லாம் தெரியும். என்னென்ன வெண்டை சொல்லுங்களேன். அதுல வந்துட்டு பாத்துட்டீங்கன்னா கஸ்தூரி வெண்டை, யானத்தந்தம் வெண்டை, சிகப்பு வெண்டை, அதுலயே வந்துட்டு உருட்டு வெண்டைகள் இருக்குங்க. பழகிலை வெண்டை இருக்கு, இருநிற வெண்டை, ஸ்டார் வெண்டை, சொல்லிக்கிட்டே போலாங்கண்ணா. இதெல்லாம் தெரியாதுங்க எங்களுக்கு. மார்க்கெட்டுக்கு போனா பச்சை கலர்ல இருக்கிறது வெண்டைக்காய், அதை எடுத்து குழம்பு வச்சு சாப்பிடலாம், அவ்வளவுதான். என்னென்ன வெண்டைன்னு கொஞ்சம் காட்டி எங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுங்க. உங்களுக்காக கண்டிப்பா ஒரு கொஞ்சம் குறிப்பிட்ட ரகங்கள் இப்ப வந்திருக்கக்கூடிய ரகங்கள் மட்டும் காமிக்கிறேங்க. இது வந்துட்டு சிகப்பு வெண்டை. சிகப்பு வெண்டை இது. ஓகே. சுவையில வந்து அருமையா இருக்கக்கூடியது. ஓகே ஓகே ஓகேங்க. அடுத்து பாத்தீங்கன்னா ஸ்டார் வெண்டை. இது பார்த்தா அந்த ஸ்டார் ஃப்ரூட் மாதிரியே இருக்கே. ஆமாங்க. ஓகே. இத கட் பண்ணா ஸ்டார் மாதிரியே இருக்குங்க. அதே மாதிரி இருக்கும். உள்ள இருக்கிற விதைகள் பாத்தீங்கன்னா முத்து மாதிரி அழகா இருக்கு. ஓகே ஓகே. அடுத்தது இது வந்து ஸ்வைக் சூப்பரா இருக்குங்க. சரிங்க. இது வந்து யானத்தந்தம் வெண்டை. பாக்குறதுக்கு யானத்தந்தம் மாதிரி தான் இருக்கு, அப்படியே வளைஞ்சு இருக்குது, வெள்ளை நிறத்துல இருக்குது. ஓகே. இது வந்து அறுவடை கொஞ்சம் முடிய ஸ்டேஜ்னால சின்னதா இருக்குங்க. ஒரு 1.5 அடி அந்த அளவுக்கு வரக்கூடியது. 1.5 அடிக்கு இது வெண்டைக்காய் மட்டுமே வளருமா? என்னங்க சொல்றீங்க? சின்ன குடும்பமா இருக்காங்க, 2 கை போட்டா போதுங்க. ஓகே ஓகே ஓகே. இது பாத்துட்டீங்கன்னா இருநிறம் வெண்டை. இருநிற வெண்டை, அதாவது ஒரு சைடு பச்சையாவும் ஒரு சைடு சிவப்பாவும் இருக்கும் இல்லீங்களா? ஆமாங்க.
பரவாயில்லையே. வந்து குட்டையா தாங்க வரும். ஓகே, வெண்டைக்காயில இத்தனை ரகங்கள் இருக்கு. ஆமாங்க. இதோட விதைகள் உங்ககிட்ட அவைலபிளுங்களா? இதோட விதைகள் நம்ம கிட்ட கிடைக்குங்க. ஓகே. இப்ப நம்ம கிட்ட ஸ்டாக் அவைலபிளா இருக்குங்க. நம்ம வந்து ஆல் ஓவர் இந்தியா டெலிவரி பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம். நம்ம எப்ப வேணாலும் ஆர்டர் கொடுத்துக்கலாம். இது எப்படி எந்த பட்டத்துல விதைக்கணும்? ஆடி பட்டமா இல்ல வேற ஏதாவது பட்டத்துல விதைக்கணுமா? எப்படி இது? வெண்டை பாத்துட்டீங்கன்னா நம்ம ஆல் சீசனுங்க, எல்லா வருஷமும் விதைச்சிக்கலாம், உணவுக்கு பயன்படுத்திக்கலாம். மரவெண்டை மட்டும் வந்து சீசனுக்கு தாங்க நம்மளுக்கு காய் எடுக்க முடியும். மரவெண்டை வேற இருக்க, மரத்துல வெண்டைக்காய் வருமா? ஆமாங்க. அது வந்துட்டு அகத்தி மரம் மாதிரி 4 அடி 5 அடி வரைக்குமே போகக்கூடியது இருக்குங்க. ஓகே ஓகே. இப்ப இங்க நம்ம பாக்குற இந்த வெண்டை ரகம் என்னது? இது வந்து மரவெண்டைங்க. இதுதான் மரவெண்டைங்கிறது. இதுங்க. ஓகே ஓகே. இது வந்து இப்பதாங்க வந்து சின்ன செடியா இருக்கு. இதோட சீசன் வரும்போது மட்டும் தாங்க காய் வரும். ஒரு முறை காய் வந்துருச்சுன்னா 4 வருஷம் வரைக்குமே காப்பு காய்ச்சிக்கிட்டே இருக்குங்க. தொடர்ந்து காப்பு காய்ச்சிட்டே இருக்கு. கொத்து கொத்தா தாங்க வரும். ஒவ்வொரு வந்து இலை கீழே தாங்க காய் வரும். ஓகே ஓகே ஓகே. பீக்கங்காயில நம்ம கிட்ட ஒரு 6 ரகம் இருக்கு. இதுல பாத்துட்டீங்கன்னா லென்த், குட்டை, குண்டு பீக்கன், கொத்து பீக்கன், கொத்துலயே லாங்கு, நுரை பீக்கன், அதுலயே 2 அடி வளரக்கூடிய நுரை பீக்கன், ஒரு 6-7 வெரைட்டி ரகம் இருக்குங்கண்ணா. இது வந்துட்டு நார்ச்சத்து அதிகமா இருக்கக்கூடியது. இது வந்துட்டு பெரியவங்க எல்லாருமே சாப்பிடலாம். சுவையும் சூப்பரா இருக்குங்க. கடலக்கொட்டை எல்லாம் போட்டு சாப்பிடலாங்கண்ணா, செம்மையா இருக்கும். இது எப்படி ஆடிப்பட்டத்துக்கு விதைக்கிறதா எப்படிங்க? ஆமாங்கண்ணா. இப்ப கொடி வகைகள் வந்துட்டு ஆடிப்பட்டத்துக்கு விதைக்கலாங்க. எல்லா கொடி வகையுமே ஆடிப்பட்டத்துக்கு தான் போடுவோம் இல்லீங்களா? ஆமாங்க. ஓகே ஓகே. இது வந்துட்டு அதிகமா மகசூல் எடுக்க முடியுங்கண்ணா. நிறைய காய்கறிகள் கிடைக்கும். இதோட விதைகள் நம்ம கிட்ட அவைலபிளா இருக்குங்கண்ணா. நம்ம வருஷ கணக்காவே கிடைக்குங்க நம்ம கிட்ட விதைகள் கிடைக்கும். பட் ஆடிப்பட்டத்துல விதைச்சா நல்லா இருக்கும் இல்லீங்களா? ஆமாங்கண்ணா. நாங்க இது அப்படியே குடுவையாவே வச்சுக்கோங்கண்ணா. விதைகள் வந்து தரமாவே கிடைக்கும். எத்தனை சென்ட்ல இத மொத்தமா பயிர் பண்ணிருக்கீங்க? ஆனா நம்ம வந்து ஒரு குறிப்பிட்ட கொஞ்சம் இடம் தாங்கண்ணா பண்ணிருக்கோம். எவ்வளவுங்க? ஒரு 3 சென்ட் அளவுக்கு. 3 சென்ட் அளவுக்கு இது நீங்க பயிர் பண்ணிருக்கீங்க. ஓகே ஓகே ஓகே. இப்ப நம்ம பாக்குறது கத்திரிங்க. இதுல ஒரு 9 ரகம் இருக்குங்கண்ணா. சரிம்மா. 9 ரகம் இருக்கா? அப்படி என்னென்ன ரகம் சொல்லுங்க பாப்போம். இதுல வந்து பச்சையிலேயே வாளு, பாம்பு கத்திரி, சேலம் முள்கத்திரி, இளவம்படி முள்கத்திரி, வெள்ளையில வந்துட்டு குண்டுக்காய் மாதிரி வருங்கண்ணா. அப்புறம் வரி கத்திரி, ஊதா வரி கத்திரி. ஓகே. அதாவது இந்த கத்திரி அப்படின்னாவே வந்து பூச்சி தாக்குதல் அதிகமா இருக்கும். இப்பவே கூட நம்ம ஒரு புழுவை பார்த்துட்டு இருக்கோம் இல்லையா? எப்படி இதை வந்து எப்படி சமாளிக்கிறீங்க? இந்த மாதிரியான புழுக்கள் வரும்போது அதை வந்து எப்படி மகசூல் எடுக்கிறது? கத்திரியில பாத்துட்டீங்கன்னா பூச்சி தாக்குதல் அதிகமா இருக்குங்க. ஓகே. பூச்சி தாக்குதல் இருக்கிற காய்கறிகள் தாங்கன்னா இயற்கையான முறையில வந்து விளைந்த காய்கறிகளை நம்ம எடுத்துப்போம். இதுலயும் நம்ம வந்துட்டு சவால்ல வின் பண்ணிட்டு இருக்கோங்க. இதுல வந்துட்டு கத்திரியில வந்து அதிகமா பூச்சி தாக்குதல் இருக்கிறதுக்கு பஞ்சகாவியம், மீன் அமிலம் அதிகமா யூஸ் பண்ணிக்கலாங்க. இது மட்டும் போக நம்மளால அது கிடைக்கல அப்படிங்கிறவங்களுக்கு சாம்பல், அது வந்துட்டு மாட்டு கோமியத்துல வந்து நம்ம தெளிச்சு விடுவாங்க. வாரத்துக்கு ஒரு முறை தெளிச்சு. அதாவது நீங்க கொடுக்கக்கூடிய உரங்கள் கூட இயற்கை உரங்களா தான் கொடுக்குறீங்க. எல்லாமே ஃபெர்டிலைசர், எதுவுமே வந்து செயற்கை உரங்கள் பயன்படுத்துறது இல்ல. செயற்கை உரங்கள் பாத்துட்டீங்கன்னா எதுவும் பயன்படுத்துறது இல்லைங்க. இயற்கை உரத்துல பாத்துட்டீங்கன்னா தலைக்குமே வந்து தெளிச்சு விடுவோம். வேர்கள் கூட்டத்துக்கும் நம்ம இயற்கையான முறையில வந்து பூச்சி விரட்டி கொடுப்பாங்க. சரி, இப்ப இத்தனை வகையான கத்திரி சொல்றீங்க இல்லையா? இது எல்லாமே சமையலுக்கு உகந்தது தானா? சமையலுக்கான காய்கறிகள் தானா? எப்படி? இது வந்துட்டு எல்லாமே சமையலுக்கு பயன்படுத்தக்கூடியதுதாங்கன்னா, ஒவ்வொன்னும் ஒரு தனி சுவை இருக்கக்கூடியதுங்க. இதுல வந்துட்டு இளவம்படி முள்கத்திரி பாத்தீங்கன்னா ஒரு காய ஒரு 1/4 கிலோ பக்கம் வரக்கூடியதுங்க. பார்த்தாவே தெரியுது பெரிய காயா இருக்கு. இதோட பெரிய காயும் இருக்குங்க. இதுல பாத்தீங்கன்னா உள்ள சத பகுதி அதிகமா இருக்குங்க. ஓகே ஓகே ஓகே. இது பாத்துட்டீங்கன்னா வெள்ளையில வந்து உருட்டு வெண்டை மாதிரி வரும். பாக்குறதுக்கு முட்டையாட்ட இருக்கு இல்லீங்களா? ஓகே ஓகே. இந்த நீளமா இருக்கிற கத்திரிங்க இது வந்து பச்சையிலேயே வந்து நீளமா வரக்கூடியதுங்கண்ணா. இதோட பாம்பு கத்திரி 2 அடி வருங்கண்ணா. 2 அடிக்கு கத்திரிக்காவே வருமா? ஓகே. இதோட விதைகளும் நம்ம கிட்ட கிடைக்கும் இல்லீங்களா? இதோட விதைகள் எல்லாமே நம்ம கிட்ட அவைலபிளா இருக்குங்கண்ணா. நம்ம ஆல் ஓவர் இந்தியா டெலிவரி பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம். வேணுங்கிறவங்க வாட்ஸ்அப்ல வந்து நம்ம ஆர்டர் கொடுத்தோம். அதாவது வீட்டு தோட்டங்களுக்கா இருந்தாலும் சரி, இல்ல வந்து ஒரு பண்ணை முறையில ஒரு தோட்டம் முறையில வச்சு வளர்க்குறவங்களா இருந்தாலும் சரி, அவங்களுக்கு வந்து இது உபயோகமா இருக்கும் இல்லையா? ஆமாங்க. எல்லாருக்குமே வந்து நம்ம கொடுத்துட்டு இருக்கோங்க. ஒரு கிட்டா கொடுத்துட்டு இருக்கோம். ஓகே. நம்ம பார்க்கக்கூடியது வந்து சங்குப்பூ. அதுல வந்துட்டு ப்ளூ டீ அதிகமா பயன்படுத்தக்கூடிய ரகம். அது மட்டும் போகாம அதுல நிறைய கலர்ஸ் இருக்கு. இது பாத்துட்டீங்கன்னா நம்ம உடல் எடை குறைக்கணும்னு நினைக்கிறவங்க இந்த ப்ளூ டீ வந்து அதிகமா வாங்குறாங்க. அது மட்டும் இல்லாம பெரியவங்களும் வந்து யூஸ் பண்றதுக்காக வாங்குறாங்க இந்த சங்குப்பூவை. ஆமாங்க. சங்குப்பூ பாத்துட்டீங்கன்னா இப்ப ரொம்ப ட்ரெண்டிங்ல போயிட்டு இருக்குங்க. யூடியூப், இன்ஸ்டாகிராம் பாத்துட்டீங்கன்னாவே சங்குப்பூ தாங்க. இது பாத்துட்டீங்கன்னா இப்ப யூடியூப்லயும் இன்ஸ்டாகிராம்லயும் ட்ரெண்டிங்ல போயிட்டு இருக்கக்கூடிய சங்குப்பூங்க. இது வந்துட்டு சுகருக்கு அதிகமா வந்து பயன்படுத்தக்கூடியது, கண்ட்ரோல் பண்ணும். அதுக்கப்புறம் வந்துட்டு மூட்டு வலி அது மாதிரி இருக்கவங்களும் சாப்பிடலாம். இது வந்துட்டு இப்ப 5 ஸ்டார் ஹோட்டல்ல போயிட்டீங்கன்னா ப்ளூ டீ தான் ரொம்ப ஃபேமஸா இருக்கு. இதோட 10 ரகமான விதைகள் நம்ம கிட்ட இப்ப அவைலபிளா இருக்குங்க. ஓகே ஓகே. என்னென்ன நிறங்கள் இருக்கு இதுல?
ப்ளூ, இது வந்து ஏசியன் டாட் சொல்லக்கூடிய ஒரு தாய்லாந்து வெரைட்டி. ஓகே. இது வந்து வயலட் கலர், ஓகே. லாவெண்டர் கலர் இருக்குங்க. Okay. ஒயிட் பாத்தீங்கன்னா சிவனுக்கு அதிகமா யூஸ் பண்ணுவாங்க. அழகுக்கும் இது பயன்படுத்திக்கலாங்க. வீட்டை வந்துட்டு அலங்கரிக்கணும், கொடி வகைகள் மாதிரி ஏத்தி விடலாங்க. வீட்டுக்கு முன்னாடி பந்தல் போட்டுக்கலாங்க, அழகா இருக்கும். ஓகே. இதோட விதைகளும் நம்ம கிட்ட அவைலபிளா இருக்குங்க. ஆல் ஓவர் இந்தியா டெலிவரி பண்ணி கொடுத்துட்டு இருக்கோங்க. நம்ம அடுத்து பார்க்கக்கூடியது வந்து சோளம். இதுல வந்துட்டு நம்ம உணவுக்கு பயன்படுத்தக்கூடிய ஒரு ரகம் தாங்க நான் பாத்திருப்போம். ஆமா, மஞ்சள் சோளம் மட்டும் பாத்திருக்கோம். ஆமாங்கண்ணா. இதுல வந்து வெள்ளை, கருப்பு, அது இல்லாம ஸ்வீட் கார்ன்லயே இன்னொரு வெரைட்டி, பர்பிள்ல ஒரு வெரைட்டி, அதே வந்துட்டு எல்லோ, ஒயிட், ரெட் கலந்த மாதிரி வந்து மல்டி கானும் இருக்குங்கண்ணா. என்ன சொல்றீங்க? கான்ல வந்து கருப்பு கலர்ல இருக்கு, மஞ்சள் கலர்ல தான் நான் பாத்திருக்கேன். மஞ்சளே சிகப்பு கூட நம்ம பாத்திருக்கோம். ஆனா ஒயிட்லயே அந்த உருண்டை மாதிரி முத்து மாதிரி இருக்கக்கூடிய ஒரு ரகம் இருக்குங்க. ஓகே ஓகே. இது வந்து புரோட்டீன் அதிகமா இருக்கக்கூடியதுங்கண்ணா. நம்ம வந்து கான் வந்து நம்ம எடுத்துக்கிறப்ப பெரியவங்க எல்லாம் சாப்பிடலாம். ஓகே. குழந்தைகளுக்கும் இது யூஸ்ஃபுல்லா இருக்கும் இல்லீங்களா? இதோட விதைகளும் கிடைக்குதுங்களா? இதோட விதைகளுமே கொடுத்துட்டு இருக்கோங்கண்ணா. மொத்தம் எத்தனை சென்ட்ல இந்த இத வந்து நீங்க விளை வச்சிட்டு இருக்கீங்க? இப்ப நம்ம ஒரு 2 சென்ட் அளவுக்கு பண்ணிட்டு இருக்கோம். ஓகே ஓகே. இன்னும் அதிகப்படுத்துற எண்ணங்கள் ஏதாவது இருக்குங்களா? ஆமாங்கண்ணா. இப்ப வந்துட்டு கொஞ்சம் போட்டிருக்கோம். இன்னும் அதிகப்படுத்தி ஒரு 5 சென்ட் பக்கமா பண்ணிட்டு இருக்கலாம்னு இருக்கோம். ஓகே. இப்போ இத்தனை செடி கொடிகள் பார்த்தோம், அது பூக்களும் கூட பார்த்தோம். இதோட விதைகள் எல்லாமே கிடைக்குதுங்கிறீங்க. இப்போ இந்த விதைகள் வந்து எவ்வளவு வரைக்கும் உங்களால வந்து கொடுக்க முடியும்? மினிமம் ஆர்டர் குவான்டிட்டி ஏதாவது இருக்கா? ஒருத்தங்க வந்து ஆர்டர் பண்ணணும்னா மினிமம் ஏதாவது சொல்லணுமா, இல்ல மேக்ஸிமம் குவான்டிட்டி இவ்வளவு கொடுக்க முடியும் அப்படின்னு ஏதாவது ஒரு லிமிட் வச்சிருக்கீங்களா? இல்லைங்க, நான் மேக்ஸிமம் கொடுத்துட்டு இருக்கோம். ஓகே. எல்லா வெரைட்டியுமே நம்ம வந்து மேக்ஸிமம் அளவுக்கு கொடுக்க முடியாதுங்கண்ணா. ஏன்னா இப்ப அந்த சீசனுக்கு ஏத்த மாதிரி தான் நாம பண்ணிட்டு இருக்கிறது. ஒரு 1/2 ஏக்கர் அளவுக்கு பண்ணிட்டு இருக்கோம்னா அதுல வந்து வரக்கூடியதை மட்டும் தான் நம்ம கொடுக்க முடியும். வீட்டு மாடி தோட்டத்துக்கு பயன்படுத்துறவங்க கிட்டு இருக்குங்கண்ணா. இல்ல நம்மளுக்கு வந்துட்டு ஒரு தோட்ட அளவுக்கு போடணும், ஏக்கர் அளவுக்கு பயன்படுத்தணும் அப்படிங்கிற அளவுக்கு நம்ம கொடுத்துட்டு இருக்கோம். அதுவுமே நம்ம பண்ணிட்டு இருக்கோம். பாத்தீங்க அப்படின்னா காய்கள் பார்த்துட்டோம், அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா பூக்கள் கூட பார்த்தோம். இப்ப என்ன பார்க்க போறோம்? நம்ம அடுத்து வந்து கீரைகள்ங்கண்ணா. இது வந்துட்டு அதிகமா நார்ச்சத்து இருக்கக்கூடியது, ரத்த அழுத்தம் போக்கக்கூடிய ஒரு வெரைட்டிங்களா இருக்குங்கண்ணா. எத்தனை வெரைட்டியான கீரைகள் பண்ணிட்டு ஒரு 7 வெரைட்டி இருக்குங்கண்ணா. கீரையில தண்டு கீரையிலேயே பார்த்துட்டீங்கன்னா சிகப்பு தண்டு கீரை, முளைக்கீரை, அதுலயே வந்து பச்சை கலரு வரக்கூடிய கீரை. இது வந்துட்டு பாத்துட்டீங்கன்னா கோல்டன் கீரைன்னு சொல்லக்கூடியதுங்க. இது பேரே வித்தியாசமா இருக்கு. ஆமாங்கண்ணா. இது கோல்டன் கீரைங்களா? ஆமாங்கண்ணா. ஓகே ஓகே ஓகே. இந்த கீரை பாத்துட்டீங்கன்னா மயில் தண்டு கீரைங்க. ஓகே ஓகே. மயில் கலர்ல இருக்கக்கூடியது. இதோட விதைகள் எல்லாமே நம்ம கிட்ட இருக்குங்கண்ணா. ஹோல்சேலாவும் இருக்கு, ரீட்டைலும் கிடைக்கும், பேக்கெட்டும் கிடைக்கும். சோ கீரை விதைகள், காய்கறிகள் எல்லாமே நம்ம கிட்ட கிடைக்குது. பூக்கள் அப்படின்னு வெரைட்டியா கிடைக்குது இல்லீங்களா? ஆமாங்கண்ணா. ஓகே ஓகே ஓகே. நீங்க வந்து தோட்டத்துல பார்த்தது குறைவுதாங்க. நம்ம கடந்த 5 வருஷமா வந்து இயற்கையான முறையில் விளைவித்த நம்ம சேகரிச்சு வச்சிருக்கூடிய வந்து விதை வங்கி இதுதாங்க. இதுல வந்து பாத்துட்டீங்கன்னா நம்ம கிட்ட இல்லாத ரகங்களே இல்லைங்க. இயற்கையான முறையில் எல்லாமே விளைவிச்சு எடுத்துக்கூடிய விதைகள் தான், தரமான விதைகள். இது பாத்துட்டீங்கன்னா நம்ம ஆல் ஓவர் இந்தியாவே ஃபுல்லா டெலிவரி பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம். உங்களுக்கு விதைகள் தேவை அப்படின்னா ஸ்கிரீன்ல கொடுத்துருக்க வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்க வந்து தொடர்பு கொள்ளலாம். உங்களுக்கு கண்டிப்பா சப்போர்ட் பண்ணுவோம். இதோட விதையோட விலைகள் பாத்துட்டீங்கன்னா நீங்க வாட்ஸ்அப்ல வந்து தொடர்பு கொள்ளுங்க. நாம அதோட டீடைல்ஸ் வந்து கேட்லாக்ல கொடுத்துருக்கோங்க. நீங்க அதை பார்த்து ஆர்டர் கொடுத்துக்கலாங்க. ஓகே, ரொம்ப அருமையா சொன்னீங்க. அதாவது வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு இல்லத்தரசியான நீங்க இந்த இயற்கை விவசாயத்துல ஒரு ஆர்வம் கொண்டு அதை ரொம்ப சிறப்பா பண்ணிட்டு இருக்கீங்க. அது மட்டும் இல்லாம அந்த விதைகள் எடுத்து, அதாவது வந்து நம்ம பண்ணக்கூடிய இந்த இயற்கை விவசாயம் நம்மளோட அழிஞ்சு போயிடக்கூடாது, அடுத்த தலைமுறைக்கும் கடத்தணும் அப்படிங்கறதுக்காகவே இந்த விதைகளை வந்து நீங்க விற்பனை பண்ணிட்டு இருக்கீங்க இல்லீங்களா? ஆமாங்கண்ணா, கண்டிப்பாங்கண்ணா. நம்ம அடுத்த தலைமுறைக்கு வந்து நாம மட்டும் இல்லாம நம்மள பார்த்துட்டு அடுத்த தலைமுறை வந்து ஒரு 4 பேர் கத்துக்கிட்டாலும் அதுல தாங்க எனக்கு சந்தோஷமே. ரொம்ப அருமையான ஒரு விஷயத்தை கையில எடுத்திருக்கீங்க. முதல்ல வந்து நம்ம பண்ணைக்காரன் குடும்பத்தின் சார்பா ஒரு வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறோம். நீங்க மென்மேலும் வளரணும், இந்த இயற்கை விவசாயத்தை எக்காரணம் கொண்டு கைவிட்டக்கூடாது அப்படின்னு சொல்லி நாங்க கேட்டுக்கிறோம். நன்றிங்க. மீண்டும் ஒரு முறை சந்திப்போம். நன்றி சகோதரி. நன்றிங்க.